வணக்கம் நண்பர்களே. இன்று மக்களுக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் குடும்ப தலைவிகளுக்கு, இல்லை நான் ஏதாவது சிறிய தொழில் பண்ணணும், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கணும், என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப எளிதாக இருக்கணும், ரொம்ப எளிதான தொழிலாக இருக்கணும் அப்படி நினைக்கிறது தவிர, ரொம்ப ரொம்ப எளிது அப்படின்னு போனால் அதில் போட்டிகள் எக்கச்சக்கம் இருக்கும். சர்வைவ் ஆக முடியாது. ஆனால் மிக எளிதான, ஆனால் ரொம்ப போட்டிகள் அதிகம் இல்லாத தொழில்கள், நான் ஒரு 5 தொழில்கள் நான் சொல்கிறேன் இன்னைக்கு. ஒன்று வந்து பித்தளை பாத்திரங்கள் பாலிஷ் போடுகிற கடைகள் மிக மிக குறைவு. வீட்டில இருந்தும் பண்ணலாம். கடை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டில இருந்து பண்ணலாம். அது எப்படி பாலிஷ் பண்ணுறது மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஒரு செம்பு பாலிஷ் பண்ணுறதுக்கு 150 ரூபா கேட்குறாங்க. ஒரு விளக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு 900 ரூபா, 1000 ரூபா, 800 ரூபா கேட்குறாங்க. ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்றால் இருக்கிறதெல்லாம் எடுத்து பண்ணோன்னா ஒரு வீட்டுக்கு 2000லேருந்து 3000 ரூபா ஈஸியாக கிடைக்கிறது. அது ஈஸியாக பண்ணிடலாம், பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது. அதுக்குண்டான க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்களும் கெமிக்கல்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போகிறோம், அழகாக பண்ணலாம். அந்த கடையெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன், எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. நல்ல வருமானம் வரக்கூடிய, டிமாண்ட் உள்ள, போட்டிகள் இல்லாத தொழில். ஸோ பித்தளை பாத்திரங்கள் பாலிஷ் போடுவது வீட்டிலேருந்து பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம். இரண்டாவது, ஆளை வைத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சோஃபா கார்பெட் கிளீனிங். சோஃபா கார்பெட் கிளீனிங்க்கு தேவையானது கிளீனிங் மெட்டீரியல்ஸும் ஒரே ஒரு வேக்கம் கிளீனர் மட்டும்தான். அது யாராவது ஒரு ஆளை வேலைக்கு வச்சு பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சோஃபாவை க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி பார்த்து, ஒரு 3 சீட்டர் +1 +1 5 சீட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 900 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் ஒரு ஆளை வச்சு பண்ணி அவங்களுக்கு ஒரு 600 ரூபா நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு 300 ரூபா நிற்கும். 30 நாள் வேலை இருக்குன்னு அவசியம் இல்லை. என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி கூப்பிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கான்டாக்ட் சென்டராக மட்டும் நம்ம இருக்கிறோம். நம்ம வாட்ஸ்அப் மூலமாக, நமக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் மூலமாக இது மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆளை அனுப்புகிறோன்னு சொல்லி. ஆளை செலக்ட் பண்ணுற ஆள் நல்ல கை சுத்தமான ஆள், நல்ல வேலை சுத்தமாக பண்ணக்கூடிய ஆளாக மட்டும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இல்லை வேலை தேடிட்டு இருக்கிற நபரை கூட்டு கொண்டு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து பண்ண வச்சா கொஞ்சம் சின்சியராக இருப்பாங்க. ஸோ சோஃபா கார்பெட் கிளீனிங் பெரிய வரவேற்பு இருக்கக்கூடியது. ரொம்ப போட்டிகள் இல்லை. அலுவலகத்தில் போனால் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அடுத்தது கட் வெஜிடபிள்ஸ். இன்று நேரத்தை சேவ் பண்ணதுக்கு மக்கள் எல்லாம் ஆளாக பறக்கிறாங்க, டைமே இல்லை. அந்த எவ்வளோக்கு மக்களுக்கு நேரத்தை சேவ் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு தொழில்கள் இருக்கின்றன. இப்போ காய்கறிகளை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி அந்த கீரைகள் இருந்தால் பழுதெல்லாம் நீக்கி கட் பண்ணி கொடுத்தா, நீங்கள் 15 ரூபாய்க்கு வாங்குகிற கீரையை கட் பண்ணி 30 ரூபா 30 ரூபாய்க்கு 2 பேக்கெட்டாக விற்கலாம். நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா வீட்டில் வந்து மக்கள் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க, ஃபோனில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் குரூப்பில் நீங்கள் போட்டு பிஸ்னஸை வளர்க்க முடியும். இல்லை இது மாதிரி கட் பண்ண ஒரு இடத்துல கொடுத்து அவங்கள சேல்ஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி காய்கறி எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி பேக்கெட் போட்டு கொடுக்குற தொழில் பண்ணு. ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், நேற்றுக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், 200 ருபீஸ் 200 கிராம்ஸ் சேனைக்கிழங்கு பேக்கெட் போட்டு இருக்கிறது, கட் பண்ணி இருக்கிறது 66 ரூபா. மார்க்கெட்டில் சேனைக்கிழங்கு என்ன விலை இருக்கும்? ஒரு 60 ரூபா இல்லை 70 ரூபா, 60 ருபீஸ் வச்சுக்கோங்க ஒரு கிலோ. நாங்கள் 200 கிராம் 66 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இதை வந்து மார்க்கெட் பெரிய வளர்ந்து வரக்கூடிய மார்க்கெட் அது. மக்களுக்கு நேரம் இல்லை, அவசரமாக பண்ணுற நேரத்தில் காய்கறிகள் கட் பண்ணி, அப்போ எந்தெந்த காய்கறிகள் போகும்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த அளவுக்கு கட் பண்ணி வேஸ்ட் ஆகாமல் பண்ணிக்கலாம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் 2 நாள் மேக்ஸிமம் 1 நாள் அவ்வளோதான். ஸோ அதை பண்ணலாம், கட் வெஜிடபிள்ஸ். அடுத்தது குக்டு வெஜிடபிள்ஸே இன்றைக்கி பயங்கர டிமாண்ட் வருது. காய்கறிகளே சமைத்து கொடுக்கிறார்கள். இப்போ ஹோட்டலில் இந்த மாதிரி காய்கறி மட்டும் வியாபாரம் தனியாக நடக்குது. 200 கிராம் வந்து 40 ரூபாலேருந்து 50 ரூபா, 55 ரூபா வரைக்கும் சில ஹோட்டலில் விற்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் விற்கிறாங்க. கூட்டு தனியாக விற்கிறாங்க, பொரியல் தனியாக விற்கிறாங்க, சாம்பார் தனியாக விற்கிறாங்க, ரசம் தனியாக விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டால், ஒரு 5க்கு 5 சின்ன ஸ்டால் இருந்தால் கூட போதும். எங்கேயாவது பண்ணி எங்கள் கொண்டு விற்க ஒரு ஆளை வேலைக்கு வச்சு பண்ணலாம், ஒரு பையனை வேலைக்கு வச்சு பண்ணலாம். இல்லை நான் வீட்டில் இருந்து இந்த நேரத்தில் கிடைக்குன்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் திறந்து வச்சு வீட்டில் வச்சு நம்ம பண்ணலாம். எளிதாக அதிக லாபம் வரக்கூடியது, அதிக போட்டிகள் இல்லாது, இன்னும் வளர்ந்து வரக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அடுத்தது 5வது விஷயம் சொல்லக்கூடியது பாட்டி வைத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய மறந்துட்டோம். அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் கிடையாது.
அந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி மொத்தமாக கலெக்ட் பண்ணி வைத்துக்கொண்டு அதில் ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு டிமாண்ட் வரும். ஏன்னா அதெல்லாம் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வேற பிராண்டட் பேரில் போட்டு அதிக காஸ்ட் வச்சு விற்கிறாங்க. நம்ம அழகாக பண்ண முடியும். சின்ன சின்ன பவுடர்ஸ் இப்போ இந்த மாதிரி தலைவலியா இந்த பவுடர் சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி, அஜீரணமா இந்த பவுடர் சாப்பிடுங்க சரியா போயிடும், இதை பண்ணுங்க சரியா போயிடும். இது போல ஒரு 5 ஐட்டங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ பாட்டி வைத்தியத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக எது வருமோ, எது மக்களுக்கு அதிகம் தேவைப்படுதோ அதை நீங்கள் பண்ணலாம். இல்லையா ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சு பாட்டி வைத்தியம்னு சொல்லி ஒரு டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல் மெம்பர்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் 1000 வாங்கி அதில் தகவலை போட்டுகிட்டே வாங்க. சும்மா ஒரு இரநூறுபா வாங்கிக்கோங்க. ஒரு 500 பேர் சேருங்களேன் அதில் வாட்ஸ்அப் குரூப்பில். பெரிய வர முடியும். இது மாதிரி எத்தனை குரூப்புகள் நீங்கள் போடலாம். எளிதாக நீங்கள் பண்ண முடியும். கலெக்ட் பண்ணுறது தான், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி போடுவது தான். இது போல் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பாருங்கள். தொழில் முனைவோராக எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை போட்டுட்டு வரேன். நான் தொழில் முனைவோர் மையத்தில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன். அடிக்கடி போய் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறேன். மாதத்துக்கு 3 அல்லது 4 பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன். யார் என்ன தொழில் பண்ணலாம்ங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 9 வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அரசு சண்முக சுந்தரம்.